ஹரே கிருஷ்ண மாதாஜி 8.2 ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி எடுத்துட்டேன் பிரபு. ஓகே எடுத்தீங்களா? ரைட். ஓகே. அதியஜ்ஞா கதம் கோவத்ரா அதியக்ஜ கதம் கூட்ட தேஹே அஸ்மின் மதுசூதனா ஏகே அஸ்மின் மதுசூதனா பிரயாணகாலே ச கதம் கதம் பிரயாண காலே சகதம் ஞேயோ அசி நியதாத்மபிஹி ஏயோ அசி நியதாத்மபி. படிக்க மாட்டேங்குது. மதுசூதனரே, யாகங்களின் இறைவன் யார்? உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார்? பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும்? பொருளுரை: யாகங்களின் இறைவன் என்பது இந்திரன், விஷ்ணு என இருவருக்கும் பொருந்தும். பிரம்மா, சிவன் உட்பட்ட முக்கிய தேவர்களின் தலைவர் விஷ்ணு. நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்திரன், விஷ்ணு ஆகிய இருவருமே யாகங்களின் மூலம் வழிபடப்படுகின்றனர். ஆனால் யாகங்களின் உண்மையான இறைவன் யார் என்றும் ஜீவாத்மாவின் உடலை இறைவன் எவ்வாறு உரைக்கின்றார் என்பதையும் அர்ஜுனன் இங்கே வினாவுகிறான். இங்கே அர்ஜுனன் பகவானை மதுசூதனர் என்று அழைக்கின்றான். ஏனெனில் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை ஒருமுறை அளித்தார். சந்தேகத்தன்மையை உடைய இக்கேள்விகள் கிருஷ்ண பக்தனான அர்ஜுனன் மனதில் உண்மையில் எழுந்திருக்கவே கூடாது. எனவே இக்கேள்விகள் அசுரர்களை போன்றவை. கிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதில் வல்லவர் என்பதால் தனது மனதில் எழுந்துள்ள அரக்க சந்தேகங்களை அவர் அழிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அர்ஜுனன் அவரை இங்கே மதுசூதனர் என்று அழைக்கின்றான். மேலும் பிரயாண கால என்னும் சொல் ஓகே மாதாஜி போதும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்பீடா படிச்சிங்க. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. மேலும் பிரயாண காலை என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் வாழ்வில் நாம் செய்பவை அனைத்தும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி அறிந்து கொள்ள அர்ஜுனன் பேராவல் கொண்டான். இறுதி நேரத்தில் அவர்களது நிலை எப்படி இருக்கும்? மரண நேரத்தில் உடலின் எல்லா இயக்கங்களும் தடைபடுவதோடு மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுகிறது. இவ்வாறு உடலின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் முழுமுதற் கடவுளை நினைவிற்கொள்ள இயலாமல் போகலாம். பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வேண்டுகிறார்: எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும். ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது. அதன் விளையாட்டான விருப்பம் தாமரையினுள் நுழைவதாகும். மன்னர் குலசேகரர் இறைவனிடம் கூறுகிறார்: தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது. மேலும் நான் ஆரோக்கியமாக உள்ளேன். தங்களது தாமரை திருவடியிலே எண்ணியபடி உடனடியாக மரணம் அடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவம் அடையும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இயற்கையான மரணத்திற்காக நான் காத்திருந்தால் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் அச்சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைபட்டுவிடும், எனது தொண்டை அடைபட்டுவிடும். உனது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா என்று தெரியவில்லை. நான் உடனடியாக இறப்பதே சால சிறந்தது. அத்தகு நேரத்தில் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிறுத்த முடியும் என்பதே அர்ஜுனனின் வினாவாகும். How can those engaged in your service know you at the time of death? Okay, எப்படி இறக்கம் தருவாயில்ல ஒருத்தரை தெரிஞ்சுக்க முடியும் பக்தி சேவை பண்ணும்போது. அதனால இது குலசேகரனுடைய அந்த பிரேயரை ரெஃபர் பண்ணிக்கார் பிரபுபாதம் இல்லையா? அது என்ன சொல்லுவோம்? கிருஷ்ண தொதீய பத பங்கஜ பஞ்சனாந்தம் அத்வைவமே விஷத்தோ ராஜஹ மானசராஜஹம்ஷா பிராண பிரயாண சமயே கபவான பித்தோ கந்தாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. கபவான பித்தோ, கந்தா அப்படின்னா தொண்டையை அடைச்சிடும். கபவான பித்தம் மாறும்போது நம்ம பாடியில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஓகே, அவன் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாடியை பிடிச்சி பார்த்து சொல்லிடுவான் எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற அப்படி மெடிசன் கொடுப்பான். கபவான பித்து மூணுமே சமநிலை இல்லைன்னா அந்த மாதிரி. ஸோ இது இறக்கும் தருவாயில் எல்லாம் மாறிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்னால் நினைக்க முடியாது. அதனால் நல்லா இப்போ இருக்கும்போது நான் உன்னை நினச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய உயிர் போயிடட்டும்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறாங்க. ஸோ அர்ஜுனோட கொஸ்டின் தான், எப்படி இறக்கும் தருவாயில் ஒருத்தர் கிருஷ்ணன் மேலே மனதை செலுத்த முடியும் அந்த யோகி
அப்படிங்களா? அதுதான் இந்த பரத்தை அடைதெல்லாம் இந்த சாப்டருடைய பேர். எப்படி கிருஷ்ணர் திங்க் பண்ணலாம், வேற என்ன திங்க் பண்ணால் என்ன ஆகும், எப்படி இதை பயிற்சி பண்ணலாம், இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் இந்த சாப்டரில். ஓகே, 3வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ மகான்வாஷ பிருந்தா மாதாஜி, நீங்கள் தான் படிக்கணும் 3வது ஸ்லோகம். பிருந்தா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, அக்ஷரம் பிரம்ம பரமம் அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே அத்யாத்மம் முச்சதே பூதபாவோத்பவோகரோ விசர்க கர்ம சம்ஹிதா படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவற்ற உன்னதமான உயிர்வாணி பிரம்மன் என்றும் அதன் நித்தியமான இயற்கை அத்தியாத்மா என்றும் அறியப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா என்று அறியப்படுகிறது. பொருளுரை: பிரம்மன் நித்தியமாக இருப்பதும் அழிவற்றதுமாகும். இதன் தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் பிரம்மனுக்கு மேல் பரபிரம்மம் உள்ளார். பிரம்மன் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். பரபிரம்மம் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்கும். இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவினால் ஏற்படப்பட்டுள்ள நிலை அதன் உண்மையான நிலையிலிருந்து வேறுபட்டதாகும். ஜீவாத்மா ஜட உணர்வில் இருக்கும் போது ஜடத்தின் எஜமானராக மாற முயல்வது, அதாவது இயற்கையாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வு எனப்படும் ஆன்மீக உணர்வில் பரமனுக்கு தொண்டு செய்வது அவனது நிலையாகும். உயர்வாழ்வி ஜட உணர்வில் இருக்கும் பொழுது அவன் ஜட உலகில் பல்வேறு உடல்களை எடுக்க வேண்டும். இதுவே கர்மா, அதாவது ஜட உணர்வின் ஊந்துதலால் படைக்கப்படுபவை எனப்படுகிறது. உயர்வாழி வேத இலக்கியங்களில் ஜீவாத்மா என்றும் பிரம்மன் என்றும் கூறப்பட்டுள்ளான். ஆனால் அவன் ஒருபோதும் பரபிரம்மன் என்று கூறப்படுவதில்லை. ஜீவாத்மா பற்பல நிலைகளை ஏற்கிறான். சில நேரங்களில் இருண்ட ஜட இயற்கையினுள் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கின்றான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்த்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கிறான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அறியப்படுகிறான். ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்து அவன் ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அடைகிறான். ஜட இயற்கையில் அவன் 84 லட்சம் வாழ்வினங்களில் ஏதேனும் ஒன்றின் வடிவில் பிறக்கலாம். ஆனால் ஆன்மீக இயற்கையில் அவனுக்கு ஓர் உடல் மட்டுமே. ஜட இயற்கையில் மனிதன், தேவன், மிருகம், பறவை என பற்பல உடல்களில் ஏதேனும் ஒன்றில் அவன் தனது கர்மத்திற்கேற்ப பிறவி எடுக்கிறான். சில நேரங்களில் ஜட உலகின் ஸ்வர்க லோகங்களை அடைய அவன் யாகம் புரிகிறான். ஆனால் தனது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித உருவில் பூமிக்கு திரும்புகிறான். இந்த வழிமுறை கர்மா எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. வேத யாகத்தின் வழிமுறை சாந்தோக்கிய உபநிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் 5 வித பொருட்கள் 5 வித நெருப்பில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சொர்க்கலோகங்கள், மேகங்கள், பூமி, ஆண், பெண் ஆகியவை 5 வித நெருப்பாக கருதப்படுகின்றன. நம்பிக்கை சந்திரனில் அனுபவிப்பவன், மழை, தானியங்கள், விந்து ஆகியவை 5 விதமான யாக அர்ப்பணங்களாக கருதப்படுகின்றன. யாக வழிமுறை பின்வருமாறு செயல்படுகிறது. குறிப்பிட்ட சொர்க்கலோகத்தை அடையும் நோக்கத்துடன் அதற்குரிய குறிப்பிட்ட யாகங்களை செய்யும் உயிர்வாளி அதன் விளைவாக அந்த லோகத்தை அடைகிறான். ஆனால் யாகங்களின் பலன் தீர்ந்தவுடன் மழையின் மூலமாக அவன் பூமியை வந்து அடைகிறான். அத்தகைய ஜீவாத்மா தானியங்களின் உருவை எடுக்க அந்த தானியங்கள் மனிதனால் உண்ணப்பட்டு இந்துவாக மாற்றமடைகிறது. அதன் மூலம் பெண் கருவுறுகிறாள். இவ்வாறாக மீண்டும் மனித பிறவியை அடையும் உயிர்வாளி மீண்டும் யாகம் செய்கிறான். வாழ்க்கை சக்கரம் இத்தகைய யாகங்களை தவிர்க்கும் கிருஷ்ணபக்தன் நேரடியாக விடுபட்டு இறைவனிடம் திரும்ப செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டான். கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கேட்கல.
2 பேராகிராஃப் படிச்சிட்டேன் பிரபு. படிச்சிங்களா? ஓகே, முடிச்சு பாருங்க. கிருஷ்ணா கன்சிஸ்டன்ட் why such sacrifices you take directly Krishna consciousness. படிங்க மனோ, கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் படிச்சுங்க மாதாஜி, படிச்சுங்க. பகவத்கீதைக்கு விளக்க உரை வழங்கும் அருவவாதிகள் பிரம்மன் ஜட உலகில் ஜீவாத்மாவின் உருவை எடுப்பதாக அறிவின்றி கருதுகின்றனர். மேலும் கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் 7வது ஸ்லோகத்தினை இதற்கு சான்றாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் அந்த ஸ்லோகத்திலோ என்னுடைய நித்தியமான நுண்ணிய அங்கம் என்று ஜீவாத்மாவை குறிப்பிடுகிறார் பகவான். கடவுளின் நுண்ணிய அம்சமான உயிர்வாழி பௌதீக உலகினுள் வீழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் பரமபுருஷர் அச்சுதர் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை. எனவே பரபிரம்மன் ஜீவாத்மாவாக உருவெடுப்பதாக கூறும் கற்பனை ஏற்கத்தக்கதல்ல. வேத இலக்கியங்களில் பிரம்மன் ஜீவாத்மா பரபிரம்மனிடமிருந்து பரம புருஷரிடமிருந்து வேறுபடுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்மன் பரபிரம்மன். ஓகே, இப்போ வந்து ஜீவாத்மா வந்து எப்படி நிறைய விதமான உடல்களை எடுக்கிறாங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஓகே, நிறைய 8,84,00,000 உயிரினங்கள் இருக்கு. அவங்க பண்ண அந்த கர்ம விளைவுகளுக்கு ஏற்றபடி அடுத்த பிறவி வந்து கிடைக்குது. ஓகே, இந்த கர்ம விளைவுகளை ஸ்டாப் பண்ணணுங்கிறது தான் பக்தி. ஓகே, இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு பகவானுடைய நாமங்களை சொல்லி சொல்லி நம்ம அந்த பக்தியை வளர்த்துக்கொள்ள மூலமாக இந்த கர்ம விளைவு ஸ்டாப் பண்ண முடியும். அதனால் இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு ஏக்கம், கிருஷ்ண உணவு ஏக்கம். ஓகே, ஸோ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் வந்து சச்சிதானந்தம், எப்பயுமே நித்தியமாக இருக்கணும், ஃபுல் அறிவு இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். ஓகே, அதை நோக்கி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா ஆக்ஷனும் ஆனந்தமாக இருக்கணும் தான் சொல்லி பண்ணுறோம். ஆனால் ஆனந்தமாக இருக்க முடியுதா? இல்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, 3 விதமான துயரங்கள், இதெல்லாம் நம்ம பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த உலகமே எப்படி வடிவமைப்பட்டிருக்குன்னா துக்கமாக இருக்க மாதிரி தான் வடிவமைப்பட்டிருக்கு. எப்படியும் அதில் வந்து ஹாப்பினஸ் ஃபுல்லாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், எப்படியுமே வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள். எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெருசாக பயங்கரமான நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, சூப்பர், நானே அப்படினாலுமே தே ஹாவ் டு ஸ்ட்ரகிள் ஒன்லி. இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையுமே எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரகிளே கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இட் வில் நாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஓகே, டு கெட் த ஜாப் ஆல்சோ இட் இஸ் ஸ்ட்ரகிள். அதை வேலையை வாங்குறதும் கஷ்டம், வேலை தக்க வைக்கிறதும் கஷ்டம், தக்க வச்சு பணம் சம்பாதிச்சு அது பணத்தை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது வந்து அப்படி தான் இந்த உலகம் வடிவமைச்சிருக்கு. ஓகே, அதனால் இதில் வந்து நம்ம ஹாப்பினஸ் தேடுறது வந்து அர்த்தம் இல்லாது. ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் பகவான் நினச்சிட்டிங்களோ, என்னென்ன மந்திரங்கள் சொன்னீங்களோ, அதுதான் அந்த ஹாப்பினஸ். பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவே நீங்கள் சேவைகள் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டாக அப்படியே மெமரிஸில் இருக்கும். அது வந்து அழிவும் செய்யாது இந்த உலகத்தில். ஓகே, அடுத்த உலகத்தையும் பின்தொடர்ந்து வரும். நேஹாபிகரணா ஸ்வஸ்தி பிரத்யேவனா வித்யதே ஸ்வல்பமபியேஷ் தர்மஷ திராயுதே முகதமய. எப்பயுமே அது கிரெடிட் மாதிரியே இருக்கும், அது அழிவே செய்யாது. ஓகே, அடுத்த பிறவிலும் திருப்பி தொடர்ந்து வரும். ஆனால் மற்ற எல்லாமே நம்ம சேர்த்து வச்ச எல்லாமே அது என்ன அழிஞ்சிடும். திருப்பி நம்ம முதலேருந்து தான் படிக்கணும். என்ன படித்தாலுமே முதலேருந்து தான் பொருள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இப்போ 4வது ஸ்லோகம் நம்ம படிச்சிட்டாங்க. கிருத்திகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. 4வது ஸ்லோகம். அதிபூதம் க்ஷரோ பாவ அதிபூதம் க்ஷரோ பாவ புருஷஸ்யாதிதைவதம் புருஷஸ்யாதிதைவதம் ஹரியஜ்ஞோஹம் ஏவாத்ர ஹரியஜ்ஞோஹம் ஏவாத்ர தேஹே தேஹ ப்ருதாம்பர தேகே தேக பிரதாம்பர. படிங்க மாதாஜி. உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே, எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூத எனப்படும். சூரியன், சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதைவ எனப்படும். மேலும் உடல் பெற்று அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாக விற்றிருக்கும் பரமபுருஷனாகிய நான் அதியங்கிய யாகத்தின் இறைவன் என்று அறியப்படுகிறேன். பொருளுரை. ஜட இயற்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே உள்ளது. ஜட உடல்கள் பொதுவாக 6 நிலைகளை கடக்கின்றன. பிறக்கின்றன, வளர்கின்றன, சிறிது காலம் வாழ்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன. இத்தகைய ஜட இயற்கையே அதிபூத எனப்படும்.
ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு மற்றொரு நிலையில் இஃது அழிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் அவர்களது பல்வேறு கிரகங்களையும் உள்ளடக்கிய பரம புருஷரின் விஸ்வரூபம் அதிதெய்வத எனப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றார். அதியக்ய என அறியப்படும் பரமாத்மா இதயத்தில் வீற்றுள்ளார். இந்த ஸ்லோகத்தின் ஹரே கிருஷ்ணா. இந்த மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மாதாஜி. இப்போ இதில் பிரபாத் போட்டிருக்காரு அதிபூதா, அதிதேவா, அதியக்ஞா. ஓகே, ஸோ அதிபூதானா என்ன? இந்த பௌதிக நேச்சர் தான் அதிபூதம். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்து பார்த்தாலுமே அதுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. வரும், அப்புறம் வளரும், அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இருக்கும், பை ப்ராடக்ட்ஸ் வரும், அப்புறம் தளர்ச்சியாகும், அப்புறம் இறந்துருவாங்க. இதுதான் இது நேச்சர். ஓகே, இது அதிபூதம். அதிதேவனா டெமிகாட்ஸ். ஓகே, யூனிவர்சல் ஃபார்ம். அதியக்ஞா அப்படின்னா கிருஷ்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், சுப்ரீம் பர்சனாலிட்டி படம். ஓகே, அதியக்ஞா. ஓகே, ஸோ அதை பற்றி படிச்சிடும். இப்போ சத்யநாராயண பிரபு படிங்க. சத்யநாராயண பிரபு விட்டல் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. செகண்ட் பேரா பொருள் ஃபுல்லா படிங்க. இல்ல விட்டல் படிங்க. அவங்க மாதாஜி விட்டாங்களா? அதுல இருந்து எடுத்துட்டீங்களா நீங்க? மறந்துட்டேன் பிரபு. இந்த ஸ்லோகத்தின் கருத்து இந்த ஏதாவது 9.4 படிக்கணும். 9.4 எடுத்துட்டீங்களா? 8.4 அந்த வேர்ட் பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்லோகத்தின் கருத்தில் ஏவ என்னும் சொல் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் பரமாத்மா தன்னிடமிருந்து வேறானவர் அல்ல என்பதை பகவான் இச்சொல்லின் மூலம் வலியுறுத்துகிறார். பரமாத்மாவின் உருவில் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்திருக்கும் பரம புருஷ பகவான் ஆத்மாவின் செயல்களுக்கு சாட்சியாகவும் அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறார். சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவிற்கு வழங்கும் பரமாத்மா அவனது செயல்களுக்கும் சாட்சியாக விளங்குகிறார். பரம புருஷரின் இத்தகைய பல்வேறு தோற்றங்களில் செயல்கள் அனைத்தும் இறைவனின் திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனுக்கு தாமாகவே தெளிவாகின்றன. பரம புருஷரை அவரது பரமாத்மா ரூபத்தில் அணுக இயலாத ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அதிதெய்வதா என்று அறியப்படும். விஸ்வரூபத்தை தியானிக்கின்றான். கால்கள் கீழ்நிலை கிரகங்களாகவும், கண்கள் சூரிய சந்திரர்களாகவும், தலை மேலுலகங்களாகவும் கருதப்படும் விஸ்வரூபத்தை விராட் புருஷரை தியானிக்குமாறு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதிதெய்வதா. ஸோ இது வந்து நியோஃபைட் டிவோட்டிஸ், அதாவது உருவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வழிபடுவாங்க. இந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவை சில கற்பனை பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளானட்ஸை எடுத்துகிட்டு அந்த மாதிரி கால் கை அந்த மாதிரி வச்சுட்டு இந்த யூனிவர்சல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொண்டுடுவாங்க. இது வந்து பௌதிக லோகத்தில் இருக்குது, ஆன்மீகத்தில் கிடையாது. ஓகே, மற்ற ராமர், நரசிம்மர், வாமனர் எல்லாம் ஆன்மீகத்தில் உண்டு. ஆனால் இது வந்து பௌதிக லோகத்தில் உண்டு. ஓகே, இப்போ 5வது ஸ்லோகம் எடுத்துனோம். சத்யா மாதாஜி 8.5 ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே, 8.5. ஓகே. அந்தகாலே ச மாம்யேவா அந்தகாலே ச மாம்யேவ ஸ்மரன் முக்மா கலேவரம் ஸ்மகன் முக்த்வ கலேவரம் யா பிரயாதி சமத்பாவம் யாம் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்ர சம்சயः யாதி நாஸ்தி அத்ர சம்சயः. படிங்க மாதாஜி. Hare Krishna. And translation, whoever at the end of his life with his body remembering me alone at once attains my nature of this, there is no doubt. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் இந்த மாதிரி நினைச்சு விடுறாங்களோட அவங்க என்னை அடைஞ்சிடுவாங்க. ஓகே, அது எந்த சந்தேகம் இல்லைன்றார். ஓகே, மலையாள படிங்க, பர்பட் படிங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண உணர்வின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றப்படுகின்றனர். பரமபுருஷர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். ஆகவே தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். மரண் நினைவில் கொள்ளுதல் எனும் சொல் முக்கியமானதாகும். பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவுக்கு கிருஷ்ணரது நினைவு சாத்தியம் அல்ல. ஆகவே கிருஷ்ண உணர்வை வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். தனது வாழ்வின் இறுதியில் வெற்றியை அடைய ஒருவன் விரும்பினால் கிருஷ்ணரை நினைக்கும் வழிமுறை இன்றியமையாததாகும். ஆகவே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். மரத்தை போல பணிவாக இருக்க வேண்டும். ஹரே கரோர் இவ சகிஷ்ணுனா என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்தியுள்ளார். ஹரே கிருஷ்ண ஜபம் செய்பவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். இருப்பினும் அத்தடைகளை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவன் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ண உணர்வின் முழு பலனை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ யார் வந்து கிருஷ்ணனோட என் பண்ணுறாங்க லைஃப்பை அவங்க வந்து ஆன்மீக நேச்சர் அடைஞ்சிருவாங்க. இது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் வாழ்நாள் ஃபுல்லாக பயிற்சி பெறணும்னு சொல்கிறது. ஓகே, இது இந்த அந்த காலேஜ் மாமியை வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்போ வந்து வாழ்க்கை முழுவதும் பயிற்சி பண்ணால் என்ன இருந்தால் தான் பயிற்சி பண்ண முடியும், கஷ்டம் இருந்தால் தான் பயிற்சி பண்ண முடியும், ஜாலியாக இருந்தாலும் பயிற்சி பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து கஷ்டம் வரதெல்லாமே கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி கஷ்டமாக வந்திருக்காரு. நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து கிருஷ்ணன் நினச்சிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி கிருஷ்ணரே கஷ்டமாக வந்திருக்கார். ஓகே, 6வது ஸ்லோகம் ஆசிரியர் படிக்கிறியா? 6th. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தேஜிதந்தே கலேவரம் தம் தம் ஏ விதி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதா. படி. Whatever state of being one remembers when he quits his body, O son of Kunti, that state he will attain without fail. Perpetual remains is the process of changing one's nature at critical moment of death. Death is explained here. Is here explained. A person who at the end of his life quits his body thinking of Krishna attains the transcendental nature of Supreme Lord, but it is not true that a person who thinks of something other than Krishna attains the same transcendental state. This is the point we should note very carefully. How can one die in the proper state of mind? Maharaj Bharata, although a great personality, thought of a deer at the end of a life, and so in his next life he was transferred into a body of deer. Although as a deer, he remembered his past activities, he had to accept that animal body. Of course, one's thoughts during the course of one life accumulate to influence one's thoughts at the moment of death. So his life creates one next life. If in one's present life, one lives in the mode of goodness. One lives in the mode of goodness and always thinks of Krishna. It is possible for one to remember Krishna at the end of one's life. That will help one to be transferred to the transcendental nature of Krishna. If one is transcendentally absorbed in Krishna's service, then in his next body he will be transcendental, spiritual, not material. Therefore, chanting of Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare is the best process for successfully changing one's state of being at the end of one's life.
என்ன ஸ்டேட்டில் நாம் இருக்கிறோமோ அந்த ஸ்டேட் நமக்கு கிடச்சிடும் அடுத்து. ஓகே, ஸோ அதனால் ஒருத்தர் ரொம்ப அட்டாச்சாக ஒரு இதை நினச்சிருந்தாருன்னா அதே மாதிரி அவருக்கு தகுதி இருந்தால் அது மாதிரி கிடச்சிடும், அது கீழே கிடைக்கும். ஓகே, ஒருத்தர் அந்த வீட்டையே நினச்சியாக இருக்கிறாருன்னா வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியாக பறக்கலாம், பள்ளியாக பறக்கலாம், இல்லை திருப்பி மனுஷனாக வரலாம், இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் இது வந்து சாஸ்திரத்தை சொன்னால் இது கரெக்ட். இது வந்து ஜடபரதெல்லாம் எக்ஸாம்பிள். பரத மகாராஜா எக்ஸாம்பிள். பரத மகாராஜா மான பறப்பா இல்லையா, மான் திருப்பி ஜடபரதம் தான் பறப்பாங்க. ஓகே, 7வது ஸ்லோகம். ஸ்வீனா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? 7th ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச மய்யர்ப்பித மனோபுத்தி மாம்யேவஸ்யசி அசம்சயः. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உணர்வில் கூறுவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான கூறுகளையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. பொருளுரை. அர்ஜுனருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை பௌதிக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமானதாகும். விதிக்கப்பட்ட கடமையையும் தொழிலையும் விட்டுவிடும்படி கடவுள் கூறவில்லை. அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தை மூலம் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இதுவே இட்டு ஒருவனை பௌதிக தலங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி அவனது மனதையும் புத்தியையும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்தும். கிருஷ்ணரின் திருநாம உச்சாரணத்தின் மூலம் உன்னத லோகமான கிருஷ்ண லோகத்திற்கு ஒருவன் மாற்றப்படுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நம்ம அந்தரங்கள் சொல்றது மூலமா கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்க்க முடியும். ஓகே, அதுதான் நம்ம டெய்லி படிக்கிறோம்ல. ஸ்ரீராதிகா மாதவயோரபாரா மாதுர்ய லீலா குணரூபநாம்னாம் பிரதிக்ஷணா ஸ்வாதனலோலபாஷ்யா வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். மாதுரிய லீலா குண ரூப நாம்னாம். நாமங்கள் சொல்ல சொல்ல குண ரூப ரூப குணம் அப்புறம் லீலா. ஓகே, இது எல்லாம் நமக்கு புறப்படும். ரூபா குணம் லீலா. ரூபனா ஃபார்ம். அதனால் கிருஷ்ணனுடைய நாமங்களை சொன்னோன்னா நம்ம கிருஷ்ண லோகத்துக்கு போயிட்டு கிருஷ்ணனை பார்க்க முடியும். அவருடைய குணங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய குணங்கள் எவ்வளோ இருக்குது, 64 குவாலிட்டிஸ் அவருடைய குணங்கள் புறப்படும். அவருடைய பெரஃபேலியா, அவருடைய அசோசியேட்ஸ், அவருடைய லீலா, இதெல்லாம் நமக்கு வெளிப்படும். எதனால? நாமத்தை சொல்கிறது மூலமாக. அதனால் நாமம் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு கிடைச்ச இஸ்கான்லேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா நாமம் தான். ஓகே, நாமம் கிடைச்சது தான் நம்மளுடைய வரப்பிரசாதம். மற்ற எதுவுமே அது வந்து ரொம்ப இது கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இனிஷியேஷன் வாங்கலாம் எக்ஸ்டர்னல். நாமம் கிடைக்கிறது தான் வரப்பிரசாதம். நாமம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது வரப்பிரசாதம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது அஜாமிலன் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியுமே நாராயணா நாராயணான்னு சொன்னோடனே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சேஞ்ச் ஆகிடுச்சு, காப்பாற்றப்பட்டான் இல்லையா? ஸோ நாமத்தில் தான் அவனோட சக்தியெல்லாம் கிருஷ்ணன் வச்சிருக்காரு. நாம காரி பகதான் நிஜ சர்வ சக்தி. எல்லா விதமான சக்தியும் அவர் நாமத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் கிருஷ்ணன். அதனால் கிருஷ்ணா, கோவிந்தா, தாமோதரா, மதுசூதனா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டோன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய ரூபம், குணம், லீலை எல்லாமே வெளிப்படும். ஓகே, 8வது ஸ்லோகம் இதான் லாஸ்ட்டு. எல்லாம் படித்தான் ஆன்லைனில். நீ படிக்கிறியா? 8வது. அபியாசேனா சேதசானான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பாதானு சிந்தயன். He who meditates on me as the Supreme Personality of Godhead, his mind constantly engaged in remembering me, undeviated from the path. He, O Partha, is sure to reach me. In this verse, Lord Krishna stresses the importance of remembering him.
One's memory of Krishna is revived by chanting the Mahamantra, Hare Krishna. By this practice of chanting and hearing the sound vibration of the Supreme Lord, one's ear, tongue, mind are engaged. This mystic meditation is very easy to practice and it helps one attain the Supreme Lord. Purusham means enjoyer. Although the living entity belong to the marginal energy of the Supreme Lord, they are in material contaminations. They think themselves enjoyers, but they are not a supreme enjoyer. Here it is clearly stated that the supreme enjoyer is the Supreme Personality of Godhead in his different manifestation and planetary expansions as Narayana, Vasudeva, etc. The devotee can constantly think of the object of worship and the Supreme Lord in many of his future Narayana, Krishna, Rama, etc. by chanting Hare Krishna. This practice will purify him. At the end of his life, due to his constant chanting, he will be transferred to the kingdom of God. Yoga practice is the meditation of the super soul within. Similarly, by chanting Hare Krishna, one fixes his mind always on Supreme Lord. The mind is fickle and therefore it is necessary to engage the mind by force to think of Krishna. One example often given is that of the caterpillar that thinks of becoming the butterfly and so it transformed into butterfly in the same life. Similarly, if we constantly think of Krishna, it is certainly that at the end of our life we shall have the same bodily constitution as Krishna. So abhyasa yogiktena by force கட்டாயப்படுத்தி மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு இழுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிருஷ்ண மந்திரத்தை கேட்க வைக்கிறோம். இதுதான் சாண்டிங். ஓகே, சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னே நம்ம உடனே நம்ம கிருஷ்ணனுடைய உணர்வை நிலைப்பட முடியாது. ஏகப்பட்ட தாட்ஸ் வரும், குப்பையெல்லாம் வெளியே வரும். திருப்பி கிருஷ்ணர் அந்த மந்திரத்தை கேட்க ட்ரை பண்ணோம். திருப்பி எப்படி மைண்டு வந்து கான்ஸ்டன்டாக என்ன பண்ணுறோம், நம்ம அது வெளியே போக அதை பிடிச்சி இழுத்து நம்ம கிருஷ்ணனை பற்றி கேட்குறது, அந்த மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் சாண்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி யார் சேண்ட் பண்ணுறாங்களோ அதை மாதிரி ஃபோர்ஸ் டு திங்க் ஆஃப் கிருஷ்ணா. இட் இஸ் நெசசரி டு என்கேஜ் த மைண்ட் பை ஃபோர்ஸ் டு திங்க் ஆஃப் கிருஷ்ணா. இதில் வந்து இந்த கேட்டர்பில்லரும் பட்டர்ஃப்ளை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த ஆச்சாரியர்கள்லாம் இதுதான் இது பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா வந்து அந்த வைப்ரேஷன், காது, வாய், தொடு உணர்ச்சி, பீட்ஸ், இந்த மூணையுமே 3 விதமான புலங்களை ஈடுபடுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மந்திரத்தை சொல்கிறோம். அதனால தான் இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது கலியுகத்தில். மேக்ஸிமம் புலங்களை ஈடுபடுத்தி நம்ம பண்ணுறோம். மந்திரத்தை கேட்டே இருக்கணும் சொல்லும்போது, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த நல்லா சத்தமாக சொல்லி நம்ம மந்திரத்தை நம்ம கேட்கணும். ஒரு மந்திரத்தையும் நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஸ்பீடாகவும் சொல்லலாம். ஆனால் ஃபோக்கஸ் வந்து டைம் எவ்வளோ டைத்தில் முடிக்கிறோம் கிடையாது, எவ்வளோ தூரம் நம்ம கேட்டிருக்கோம் அந்த மந்திரத்தை தான். ஓகே, கிருஷ்ணா ராம ஹரே இதை கேட்க என்ன ஆகும்னா, இதயத்தில் கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணுறாங்க. இது பாகவத்தில் கிருஷ்ணே சொல்கிறார், ஸ்ருண்வதாம் சோகதா கிருஷ்ணா புண்ணிய சவன கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோ ஹேபித்ராணி விதுனவதி சுகிர்சதாம். அபத்ராணினா இதயத்துக்கு ட்ரபிள் கொடுக்குறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் க்ளீன் பண்ணுறார். ட்ரபிள் தெரியல, ட்ரபிள் கொடுக்குறது, தொந்தரவு கொடுக்குறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறார் கிருஷ்ணர். அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மந்திரத்தை சொல்லணும். சொன்னோன்னா நிச்சயமாக நமக்கு நிம்மதி அமைதியும் கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். எதுவும் கேள்வி இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? சொல்லுங்க மாதாஜி. இதுல வந்து இந்த சில்க் வாம் வந்து உடனே இந்த கம்பளி பூச்சி பட்டு பூச்சியா மாறிடுது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இது எதுல முடிச்சோம்னா, இது சாரி 8 ஸ்லோகம். ஆமாம், 8 முடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் போகலாம். ஆசிங்க பாயிண்ட்ஸ் இருக்கா பார்க்குறியா? சரி, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம செய்கிற பாவ வினைகளை பொறுத்தா நமக்கு அடுத்த ஜென்மம் வந்து கிடைக்கும். அது நம்மளோட செயல்ல தான் இருக்கு. நம்ம பாவம் புண்ணியம்னாலும் அடுத்தபடி உண்டு, பாவம்னாலும் அடுத்தபடி உண்டு. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவதுதான் இஸ்கான் வந்து. ஆமா, அதுக்குதான் இஸ்கான் கிரியேட் பண்ணிருக்காரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
பிரபாத பாக்கிட்டு இருக்கா பிரபாதத்தில் ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி ஒரு கேள்வி பிரபு. அதாவது சொல்லுங்க. இந்த இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தா அது சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வெட்டிடுறாரு. அது வந்து வெட்டுப்பட்டவன் செஞ்ச கர்மவேலையா வெற்றவன் செஞ்ச கர்மவேலையா? அதாவது இந்த கர்ம வினையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப பெண்ணி பிணைஞ்சிருக்கும். ஓகே, இப்படி தான் இதனால தான் இவருக்கு அப்படிலாம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இவர் இந்த வியாதி வந்துருச்சு, இவர் விட்டார் இதனால அப்படின்னு சொல்லவே முடியாது. பறவை தோறும் நிறைய பறவைகள்லேருந்து வருமா. நம்ம என்ன பிடிச்சிக்கணும்னா, நமக்கு என்ன பண்ணோமோ என்ன வரப்போகுதோ நமக்கு தெரியவே தெரியாது. எந்த குழி தோண்டியிருக்காங்க நமக்கு தெரியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு துன்பத்திலேருந்து கிருஷ்ணன் காப்பாற்றுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் நம்ம. ஓகே, அப்படியே அதை மீறி ஏதாவது சின்ன துன்பம் வந்தாலும் பொறுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த சின்ன துன்பத்தை நம்ம அலோவ் பண்ணிட்டார். இந்த மாதிரி கான்சியஸ் நம்ம வச்சுக்கணும். இதை விட்டு நம்ம வந்து இது எதனால் நடந்தது அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இவர் முதல்ல இது பண்ணாரா, அவர் இது பண்ணாரா, இவர் போன பிறவியில் அவரை பண்ணாரா, இவர் இந்த பிறவியில் என்ன பண்ணார், இதெல்லாம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்ம வினைகள் அந்த சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்குமா. எந்த பிறவியில் வந்து யாருக்கோ ஏதோ வரும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ண உணர்வு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முழுவதுமாக சரணடைங்க கிருஷ்ணருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, சர்வதர்மான் பெருத்தேஜா மாமிக்கம் சரணம் அகம்துவம் சர்வபாபியபியோ, எல்லா விதமான பாவத்தையும் நான் எடுக்கிறேன் கிருஷ்ணன் சொல்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ண உணர்வில் வந்து அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணருக்கு சரணடைங்கன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம யாராலும் கால்குலேட் பண்ண முடியாது. நல்லாவே இருப்பார், திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்லா இருந்தவர் திடீர்னு இப்படி இறந்துட்டார், அப்படி நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா, வெட்டுப்பட்டார், இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து யாரால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த கர்ம வினைக்கு எந்த ஜோசியக்காரனை போய் என்ன பரிகாரம் பண்ண முடியும்? எதுவுமே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக இப்போ. அதனால் பெட்டர் கோர்ஸ் என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ண கையில் இப்போ ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடும். சரணடைனா என்ன, நம்ம என்ன சாவி கொத்த கொடுக்குற மாதிரி கிடையாது. மனசில் நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணா ஐம் யுவர்ஸ், நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நீ உன் கையில் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா, சொல்லி நம்ம மனசை வந்து ஒப்படைக்கலாம் இல்லையா. இது பண்ணணுன்னா கிருஷ்ணனை டேக் கேர் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் கஷ்டமே வராதுன்னு கிடையாது, கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அகாரமான இந்த மாதிரி கொடூரமான வேலைகள்லாம் போகாது. ஓகே, கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா அந்த பக்தனை எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி, நம்ம வந்து இஸ்கான் அப்படிங்கிறத வந்து அதுல வந்து எந்த மதமும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பகவான் மேல நம்பிக்கை வரவழைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சு சான் பண்ண, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண, ஸ்ரீமத் பாகவதம் படிக்க, அந்த மாதிரி இருந்து சான் பண்ணினா பகவானோட குணம், ரூபம், லீலை அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. சாண்டிங் தான் முக்கியம். பகவத்கீதையும் அதுவும் சேர்ந்து வந்துச்சு பிரபு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ வந்து ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பப்ளிசிட்டா இருந்தாலும் வந்து எதுவா இருந்தாலும் கத்துக்க முடியும் அப்படிங்கிறது. அர்ஜுன சத்தம் கேக்குது, உங்க சத்தம் கேட்கவே இல்லை. இல்ல பிரபுஜி, பணிவோட இருந்தாதான் வந்துட்டு எதுவா இருந்தாலும் கத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பகவத்கீதையில வந்து இறக்குறப்போ எந்த உணர்வோட இறக்குறோமோ அந்த இதுக்குதான் நம்ம கிருஷ்ண உணர்வுலயே வந்து பிராக்டிஸ் பண்ணி இறக்குறப்போ கிருஷ்ண உணர்வுலயே இறந்தோம்னா நமக்கு கண்டிப்பா வந்து கிருஷ்ண லோகம். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ், தேங்க்யூ. அதில் பார்த்தீங்கன்னா பிரபாத சொல்றாரு, இது வந்து யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, குழந்தைங்க கூட ஓகே தான். அது ஒரு பர்பெக்ட் மாதிரியாக சொல்லுவார். எனிஒன் கேன் டேக் பார்ட் இன் தி சாண்டிங், ஈவன் அ டாக் கேன் டேக் பார்ட் ஆர் எனிஒன் கேன் டேக், அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா. சரி, ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பர்பெக்ட். அதனால் யாருனாலும் டேக் பார்ட் பண்ணலாம். அதில் ஒரு சின்ன எறும்பு போயிட்டுருக்கோம், பிரபாதர் வந்து ஒரு டிசம்பிள் சொல்லுவார், கிருஷ்ணனோட எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போது பாரு எறும்புன்னுவார். அவருக்கு தெரியாது, அங்கேருந்து கிட்டா வந்து பார்ப்பார், இந்த எறும்பு தான் நம்ம அம்மா எறும்பு போகுது பிரபாதம். அந்த எறும்பு பக்கத்தில் விரல வச்சுட்டு பிரபா சொல்லுவார், சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே பாயிட்டு அது கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, இதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, நம்ம மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சாண்டிங் அண்ட் பிரசாதம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ நம்ம இந்த லைஃப்பில் இருக்கிறனால அது நம்ம எல்லாரும் முடிஞ்சதோ
அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த எலி வந்து பூனையா மாறுது, நாயா மாறுது, நரியா மாறுது, புலியா மாறுது. அது கடைசியில திருப்பி மறுபடியும் எலியா மாறிடுது. அந்த கான்செப்ட் என்ன? அது என்னன்னா, இந்த ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து நம்ம அட்வான்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வெடிகுண்டு அணுகுண்டு வரையும் ஒரு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. இப்போ எல்லா நாடுமே ஈரான்லேருந்து எல்லாம் கொண்டு வர்றாங்க இல்லையா, அணுகுண்டு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் அணுகுண்டு வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகும், புலி ஆகிட்டாங்க எல்லாரும். எல்லா புலியும் அடித்து கடைசியில் எலியா மாறிடும். எல்லாம் அணுகுண்டை போட்டு தாக்கி திருப்பி மனுஷன் வந்து பிரிமிட்டிவ் ஆகிடும். ஓகே, இதுதான் தாத்பரியம். ஸோ தே வாண்ட் டு பிகம் வெரி அட்வான்ஸ். இது அட்வான்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. எலி எப்படி புலியாக மாறி கடைசியில் எலியாக மாறிச்சோ, அதே மாதிரி இங்கே ஒரு மனித சமுதாயமும் அவங்களுக்குள்ள அடித்து என்ன ஆகிடுவாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இது அட்வான்ஸ்மெண்ட். இது அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து அனிமல் சிவிலைசேஷன். அட்வான்ஸ்மெண்ட்னா எப்போ ஒருத்தர் அனிமல் லைஃப்லேருந்து வெளியே வராரோ அதான் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, நாகரிகம்னா என்ன? அனிமல் மிருக வாழ்க்கை இல்லாமல் மனித வாழ்க்கை வாழ்றது தான் நாகரிகம். இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்து அரக்கர்கள் நடத்த சமுதாயத்தில் மிருக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதில் வந்து நிச்சயமாக சண்டை வரத்தான் செய்யும். ஏன்னா அனிமலில் சாப்பிட்றது அனிமலுடைய அந்த ரத்தம் தான் ஓடுது அவங்களுக்கு. அதனால இது ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்போது தெரியும், திருப்பி அவங்களுடைய அந்த பவர்லாம் போய் எல்லாருமே சண்டை வேணான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பேக் வந்துடுவாங்க. திருப்பி they will start. இதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண நமக்கு அது சரியாகும். ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ண நம்ம காப்பாற்றப்படுவோம். ஒரு ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். பிரபா சொல்கிறார், நீங்கள் சேன் பண்ணதுனால அந்த ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் சண்டை வரல. ஏன்னா நிறைய ரஷ்யன்ஸ் டிவோட்டிஸ் வந்துடுவாங்க. அவங்க சேன் பண்ணதுனாலையும் ரஷ்யாலையும் சரி அமெரிக்காலையும் சரி சேன் பண்ணதுனால இந்த யுத்தம் வந்து அவாய்ட் பண்ணப்படுதுன்னு பிரபா சொல்கிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி ரெடியா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுபாதா கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, நான் ஏன் உங்களை வணங்கி கும்பிடணும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரபுபாதா சொல்றாங்க, நீங்க யாரையாவது வணங்கிதான் ஆகணும். அரசியல்வாதி போன்ற தலைவர்கள் வணங்குவீங்க, அதுக்கு பதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். ஒரு ஆன்மீக குருவா நீங்க வணங்குறதுனால மேல நல்லா முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். அப்புறம் நம்ம பகவானின் நாமங்களை சொல்லும் பொழுது நாம் கிருஷ்ணரை காண முடியும். அதனால பகவானின் ரூபம், குணம், லீலை பற்றிலாம் நம்ம அறிக்கிறதுக்கு நல்ல இது கிடைக்குது. கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஆசினி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நம்ம கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறோமோ ஆமா அதான் நம்ம ஆகும். சோ அதனால கடைசி நேரத்துல வந்து நம்ம கிருஷ்ணா நினைச்சோம்னா we will get a transcendental body. Okay. Very nice. Thank you. ஆக்சுவலி பிரபா சொல்றாங்க, சமாதி மீன்ஸ் குவைட் சிட்டிங். ஏன்னா அந்த ஒரு மாதாஜியோட நிறைய அவங்க சொல்லும்போது we are not forcing, ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பிரபா ஒரு சில்லி கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சமாதி விவர். அதாவது சமாதிங்கிறது வந்து கரெக்டாக உட்காந்து இது பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிருஷ்ண கான்ஷியஸ் விஷயத்த ரொம்ப லாஜிக்கலாக இது பண்ணி நம்ம பேசுறதுமே சமாதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பகவத்கீதா மனோ அர்ப்பித அது என்னது தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தஸ்ய ச மயி அர்ப்பித மனோபுத்தி மாமேர்சி சம்சய நாலேஜ் வந்து நீ என்ன ரிமெம்பர் பண்ணி எனக்கு இது பண்ணிட்டு நீ வந்து வர்க் பண்ணு. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அடைஞ்சிடுவ. மயி அர்ப்பித மனோபுத்தி, எனக்கு வந்து புத்தியும் மனசையும் அர்ப்பணம் பண்றாரு. கரெக்டா? ஃபைட் பண்றாரு. அத பண்ணிட்டு you have to do your duty. அத விட்டு விடாத, அந்த டியூட்டியை விடணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து ஃபைட் பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. you have to fight it. ஆனா நீ அந்த மனசையும் அந்த புத்தியும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அதுதான் கிருஷ்ண கான்சியஸ். மனசையும் புத்தியும் அர்ப்பணம் பண்றதா கிருஷ்ண கான்சியஸ். ஓகே, அத பண்ணிட்டு நீ பண்ணு. ஆனா இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. கிருஷ்ண கான்சியஸ்னா வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. மனசையும் புத்தியும் அர்ப்பணம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலைவாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அரக்கர்கள் நிறைந்த சமுதாயத்துல எப்படி வாழணும்னு என்பதை கற்றுக் கொடுப்பதே வந்து இஸ்கான். இஸ்கான் நமக்கு கிடைச்சது வந்து பெரிய வரப்பிரசாதம்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு பிரபு. ஓகே பிரபு.
இந்த பகவத்கீதையில வந்து நாம் பகவான் கிருஷ்ணரை வந்து இடையிடாம நினைத்தால் வாழ்வின் இறுதியில் நாம் அவரை போன்ற உடலங்கத்தை பெறுவது உறுதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம இடத்தை வந்து மாற்ற வேணாம், நம்மளுடைய உணர்வை தான் மாற்றணும், நம்ம நேரத்தை வந்து கடவுளுடைய சேவையில தான் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். நம்மளுடைய உணர்வை வந்து மாற்றணும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவத்கீதையில வந்து நம்மளுடைய இப்போது இருக்கிற தற்போதைய வாழ்வு தான் நமக்கு வந்து அடுத்த வாழ்வை வந்து நிர்ணயிக்கிறது. நம்ம இப்ப தற்போதைய வாழ்வுல பகவானுடைய கிருஷ்ணருடைய தொண்டுல சேவையில ஈடுபட்டு இருந்தோம்னா தான் நம்மளுடைய அடுத்த வாழ்வு வந்து ஆன்மீகமா இருக்கும், பௌதீகமா இருக்காது. அதை மாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி வந்து பகவானுடைய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம நாமத்தை உச்சாடனம் செய்யணும். நம்ம முதல்ல இருந்தே செஞ்சோம்னா தான் நம்ம கடைசியில வந்து அவரை நினைக்க முடியும். நம்ம இப்ப செய்யாம கடைசி நேரத்துல அவரை நினைக்கணும்னா முடியவா? நிச்சயமா முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஹியூமன் பாடி வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா மனித உடல் மாத்திரம்தான் இது மாற்ற முடியும், கர்ம விளைவுகளை இல்லை மாற்ற முடியாது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம உடல் வந்து பொதுவாக இந்த 6 நிலைகளை கடக்குது பிரபு. அதுக்குதான் வந்து அதிபூதான்னு பேர் சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. அதிபூதான்னு பிறக்கிறோம், வளர்றோம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச காலம் பூமியில வாழ்றோம், அப்புறம் இனவர்த்தி பண்றோம், அதுக்கப்புறமா வந்து உடம்பு தளருது, பின்னர் வந்து மரணம் ஏற்படுது. இதுக்குதான் வந்து அதிபூதான்னு சாஸ்திரம். கரெக்ட். ஓகே, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து ஒருத்தர் உச்சாரம் பண்றதுக்கே வந்து அவர் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதான் இந்த இது வந்து வந்திருக்கணும். சாதாரண இந்த மந்திரா வந்து எல்லாருமே இவ்வளவு ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. 1440 ஒரு ஜனத்துல ஒரு சிலர் தான் அந்த மந்திரத்தை உச்சாரிக்கணும். இதில் ஸ்பெசிபிக்கா செலக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மந்திரா வந்து சொல்றதுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் போன ஜென்மத்துல. நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம கையில சேர்க்கணும். விடாம நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். மரண தருவாயில வந்து நம்ம கண்டிப்பா கிருஷ்ண கண்டிப்பா போறது நிச்சயம். மாதாஜி இருக்காங்களா? இல்ல பிரபுதான் எழுதாங்க. சாமிக்கு வேலை கேட்கிறாங்க. சரி, பரவாயில்ல ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த இயக்கம் எப்படி ஒரு வரப்பிரசாதம்னா, நம்ம இந்த இயக்கத்துல வரலைன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம புலநிண்டத்திலேயே மூழ்கி நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய மனசையும் பல்வேறு வகையில ஈடுபடுத்திருக்கோம். இங்க வந்ததுனாலதான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி நம்ம வாழ்றோம் பிரபு. கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. கிருத்திகா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மேல நம்பிக்கை பரப்புறதா உண்மையான ஒரு ரிலிஜனா இருக்க முடியும். உண்மையான விஷயங்கிறது அதுதான். அதை செய்தாதான் அது ஒரு உண்மையான இது அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவர் லாஸ்டா நானும் கடவுள் தானே, என் கால விழுறது சரிதானே, அது ஒரு மாதிரி முதல்ல கோவப்பட்டா கூட அப்புறம் அது ஒரு காமெடியா அவர் அதை இது பண்ணது கூட நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்தது பிரபுஜி பிரபுபாதரோட. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா திரும்ப அதேதான் வலியுறுத்துறாரு. நம்ம எப்ப கடைசி வரைக்கும் அது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சாதான் கரெக்டா வரும். அவரோட திருநாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணி முதல்ல இருந்து போனாதான் நம்ம கரெக்டா கடைசியில அதை சரியா செய்வோம். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம அவரை நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அவரு கண்டிப்பா அவர் ஒரு மேல்நிலைய அவர்கிட்டே கொண்டு போயிடுவாருங்கிறது. நம்ம மனசை கிளீன் பண்ணி அதுல நம்மளோட காது, நாக்கு, மனம் இதெல்லாம் ஈடுபடுறதுனால நம்மளோட மனசை கிளீன் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போயிடுவாருங்கிறது திரும்ப அதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அதோட இன்னொரு என்னன்னா, அது கடவுள் மேல நம்பிக்கையோட அன்பு வந்து அடுத்த ஸ்டெப். ஓகே, லவ் ஆஃப் காட் எந்த ரிலீஜன் வளர்க்குதோ அதுதான் உண்மையான ரிலீஜன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இது வந்து எந்த மதம் அது பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி பண்ணல இல்லையா. அது கிருஷ்ண உணர்வு தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிருஷ்ண மேலே அன்பு வளர்க்கணும்னு சொல்லி பண்ணுறதுனால இது வந்து இப்போ வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கலாம். ஓகே, சத்யா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.
கிருஷ்ணா நாமம் கிடைக்கிறதே வகப்பிரசாதம். அதனால கிருஷ்ணா நாமம் சொல்ல சொல்ல குணம் ரூபம் லீலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அதை இது குரு அஷ்டத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அது ஸ்வீனமாதை சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டாங்க கரெக்டாக, மாடி சொல்லிட்டாங்க, ஸ்வீனமாதை சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டேல்ல, ஓ எல்லோரும் பேசியாச்சு. ஆசி சொல்லிட்டாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லோரும் சொல்லிட்டாச்சு. நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாரும் நேரில் வரீங்களா வருங்க, இல்லைன்னா ஆன்லைன் அட்டன் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவனுக்கு ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தபயேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.